Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிடுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த எக்ஸாம் நேரத்துல கூட பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை படிக்கும்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறாங்க ராஜா. வேதத்தை தியானிக்கிறாங்க ஆண்டவர். இந்த பிள்ளைகள் சுகபலன் ஆரோக்கியமா இருக்கணும்ப்பா. அவர்கள் பெற்றோர்கள் சுகபலன் ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. ரத்தத்தில வேலடைத்து காத்துக்கொள்ளுங்க. பேதுருவை, சீஷர்களை, அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினது போல என் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. அவன் பெற்றோர்களை பயன்படுத்துங்கப்பா. உங்க சித்தத்தை செய்யற பிள்ளைகளாக இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை நீ கண்டது போல இந்த பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சின்னஸ் இப்பொழுது நாம் கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படும். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகார் எனப்பட்ட சிமியோனும் சீரேனே ஊரானாகிய லூகியும் கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மன்னாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். 3ஆம் வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். 4ஆம் வசனம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து திப்ரு தீவுக்கு போனார்கள். 5ஆம் வசனம். சாலோமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். 6ஆம் வசனம். அவர்கள் பப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்சேயு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். 7ஆம் வசனம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். 8ஆம் வசனம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசி நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். 9ஆம் வசனம். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து 10ஆம் வசனம். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞ்சனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? 11ஆம் வசனம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையாலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். 12ஆம் வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். 13ஆம் வசனம். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பம்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பேலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். 14ஆம் வசனம். அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து
ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். 15ஆம் வசனம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன ஆகமும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். 16ஆம் வசனம். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே, கேளுங்கள். 17ஆம் வசனம். இஸ்ரவேலாகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி, 18ஆம் வசனம், 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து, 19ஆம் வசனம், கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, 20ஆம் வசனம், பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். 21ஆம் வசனம், அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமின் கோத்திரத்தான் ஆகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். 22ஆம் வசனம், பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். 23ஆம் வசனம், அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். 24ஆம் வசனம், இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். 25ஆம் வசனம், யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான். 26ஆம் வசனம், சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. 27ஆம் வசனம், எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். 28ஆம் வசனம், மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும் படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். 29ஆம் வசனம், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரித்தோரிலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். 30ஆம் வசனம், தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 31ஆம் வசனம், தம்முடனே கூட கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். 32ஆம் வசனம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே. 33ஆம் வசனம், இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். 34ஆம் வசனம், இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு
அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். 35 அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது. 36 தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். 37 தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. 38 ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் 39 மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாக்கி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. 40 அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே 41 அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். 42 அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனத்தை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். 43 ஜெப ஆலயத்திலே கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். 44 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சங்குறைய பட்டணத்தா அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். 45 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபொழுது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். 46 அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். 47 நீர் பூமியின் கடைசி பரியாந்தமும் இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கின்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுகிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். 48 புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். 49 கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. 50 யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். 51 இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். 42 சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? பவுல் அவர்கள் என்ன சொல்கிறாரு? 22ஆம் வசனத்தில், ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படின்னு கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சியாக சொன்ன வார்த்தையை
பவுல் பிரசங்கமாக சொல்கிறாரு. அப்போது நம்ம எப்படி இருக்கணுமா? தாவீதை போல இருக்கணும். தாவீது யார் இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து கொண்டாராம்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நடந்து கொண்டதாக கர்த்தரே சாட்சி சொல்கிறாரு. எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் தாவீது செய்வான் அப்படின்னு யார் சாட்சி கொடுத்தாராம்? கர்த்தரே சாட்சி கொடுத்தாராம். சில்ட்ரன்ஸ், நம்ம கூட தாவீதை போல சாட்சி பெறணும். எனக்கு சித்தமானது எல்லாம் இந்த பிள்ளை செய்யும், எனக்கு சித்தமானது எல்லாம் இவங்க செய்வாங்க, எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரே நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எல்லா நேரமும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்துக்கணும். ஒரு காரியத்துலேயும் இது கர்த்தருக்கு பிரியமா, இந்த வார்த்தை பேசினா கர்த்தருக்கு பிரியமா, இந்த செயல் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு எல்லா காரியத்துலேயும் பேசுகிற வார்த்தையாகட்டும், பார்க்குற பார்வையாகட்டும், யோசிக்கிற யோசனையாகட்டும், இது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் செஞ்சீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் இது கர்த்தருக்கு சித்தம் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் முற்படுறீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? நம்மளும் தாவீதை போல, ஓகேங்களா, தாவீதை போல சாட்சி பெறணும், கர்த்தரால் சாட்சி வாங்கணும். சரிங்களா? ஏசப்பாவே நம்மளை கொடுத்து சந்தோஷப்படணும். ஏசப்பா நம்மளை பார்த்து சொன்னோம், என் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைன்னு நம்மளை பார்த்து சொல்லணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? டேஷ் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆ சீஷர்கள், ஆ அப்போஸ்தலர்கள், இ புறஜாதிகள். சரியான விடையை எழுதி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பார்.